அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை என்ற தலைப்பின் கீழே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, அக்னி நட்சத்திரம் வந்த உடனே சுப காரியங்கள் செய்யலாமா, வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சியும் செய்யலாமா, திருமணங்கள் நடத்தலாமா, காதுகுத்து நடத்தலாமா இப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த அக்னி நட்சத்திரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு சுப நிகழ்ச்சியாக ஒரு திருமணத்தை நடத்துவதாக வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்து கொண்டாக்க இந்த காலகட்டம் நம்ம வெப்பமான காலகட்டம். இப்போது இந்த சுப நிகழ்ச்சி நடத்துகிறதே ஒரு வாரிசு வேணுன்றதுக்கு தான் பண்ணுறோம். இந்த மாதமே அவர் கன்சீவ் ஆகிடுறான்னு வச்சுப்போம். ஒரு 10 மாதத்தில் குழந்தை வந்துடுதுன்னு வச்சோம். அப்போது அந்த குழந்தை வரக்கூடிய நாளில் மழைக்காலம் சிவியராக இருக்கும். அப்போ போய் அது குழந்தை தவிக்கும். அப்போது என்ன ஆகுறது, ஒரு 2 கட்டம், அந்த குளிர்காலம் மழைக்காலம் இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் போய் மாட்டிக்கும் அந்த குழந்தை. மழைனா மழையில் வந்தால் கூட பரவாயில்ல, அது டிசம்பரில் பிறக்கும். அப்படி பிறக்கும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு அவஸ்தை உண்டு. இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு அந்த திருமணத்து என்ற சுப நிகழ்ச்சியை அந்த இடத்துல தள்ளி வச்சிட்றாங்க. அது ஒரு மெத்தட். ரெண்டாவது, எல்லாருமே ஹீட்டு வெப்பம் தாக்கத்தில் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சோபிக்குமானா எதுவுமே சோபிக்காது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மேக்கப்பே போட்டோம்னாலும் அழிஞ்சு போடும் இல்லையா. அப்போது எல்லோரும் சோர்வாக ஒரு நாளில் சுப நிகழ்ச்சி நடத்த முடியாது. அது ஒரு மெத்தடு. நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது மேஷத்திலிருந்து நம்ம சூரியன் கிளம்பி மேதுவாக வரார். உள்ளே வரும்போது குதிரை அஸ்வினிங்கிற குதிரையில் வரார், வேகம் இருக்கும். அந்த வேகத்தோடு அக்னி என்கிற இந்த பரணிக்குள்ளே நுழையிறார். பரணி என்ற நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம். அந்த அக்னிக்குள்ளே நுழையிறார். அடுத்தது கார்த்திகைன்னு தன்னுடைய சொச்சத்திரமான நட்சத்திரத்துக்குள்ளே நுழையிறார். அதுவும் சூடு. அப்போது எப்படி இருக்கும், திகைப்புன்னு ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேகமாக இருக்கும். அது சரலக்னமாகவே இருக்கிறதுனால வேகம் தரிகட்டு இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அனல் பறக்கிறது இல்லையா. இந்த அனல் பறக்கும்போது நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு, வயசானவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கூப்பிட்ட ஒரு சுப நிகழ்ச்சி எப்படி இருக்கும், எல்லோரும் நொந்து போயிடுவாங்க. எந்த வித்தில் வாட்டி வதைக்கிறானே என்னன்னு வசதாக இருக்கும் வழி வாழ்த்து இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல சுப நிகழ்ச்சியெல்லாம் வேண்டாம், எப்போ நம்ம அமைதியாக இருக்குமோ அப்போ நிகழ்ச்சியில் சுபங்கள் எல்லாம் வைத்து கொள்வோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அக்னி நட்சத்திரத்தை சுப நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் நார்மலாக இந்த குழந்தைகள் கன்சீவ் ஆனது, பூச்சி விட்டுற குழந்தைகளுக்கு இருக்கிறத, ஒரு பேர் வைக்கிறது, காது குத்துறது, இதெல்லாம் போகலாம். இதெல்லாம் தப்பு இல்லை. அதில் ஒன்றும், ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிந்த ஒரு சடங்குடைய கண்டினியூட்டினால் இதெல்லாம் செய்யலாம். புதுதாக செய்யக்கூடிய திருமணமாகி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இந்த அசௌரியங்களை பேஸ் பண்ணித்தான் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டாரா போதும். மற்றபடி இதில் பெரிய சாங்கியம் வச்சுக்க வேண்டாம். மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.